வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறை பொலிகண்டி ஆலடை பகுதியில் பல லட்சம் பெறுமதியான படகு மற்றும் கடல் உபகரணங்கள் தீக்கிரையாகியுள்ளன. இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதற்கான காரணம் உடனடியாக தெரியவராத நிலையில் கடல் உபகரணங்களுக்கு விசமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் பல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் செயல்படுவோர்களுக்கு எதிராக காவல்துறை உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய புற்றுநோய் சிகிச்சை மையமான கண்டி தேசிய மருத்துவமனையின் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகளிர் புற்றுநோய் சிகிச்சை விடுதி இன்று திறந்து வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச தலைமையில் இந்த சிகிச்சை பிரிவு திறந்து வைக்கப்பட உள்ளது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் நிதி ஒதுக்கீடுகளுடன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ள இந்த மகளிர் புற்றுநோய் சிகிச்சை விடுதியில் 56 நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற முடியும். 9 மாடிகளை கொண்ட குறித்த வளாகத்தில் 3வது மாடியில் பெண்கள் புற்றுநோய் சிகிச்சை விடுதி நிறுவப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. வவுனியா செட்டிகுளம் பகுதியில் 86 கைக்குண்டுகளுடன் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கிரிபக்கொட காவல் பிரிவில் T56 ரக துப்பாக்கி வைத்திருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது இந்த 2 சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. இதேவேளை அந்த விசாரணையுடன் தொடர்புடைய 10 கைக்குண்டுகளை முகத்துவாரம் அடுக்கமவில் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகள் அதிக நேரம் கைத்தொலைபேசியை பயன்படுத்துவதால் மூளை சார்ந்த பாதிப்புகள் மட்டுமின்றி உடல் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். பிள்ளைகள் அதிக நேரம் குனிந்து கைத்தொலைபேசியை பார்ப்பதால் அவர்களுக்கு கழுத்து மற்றும் முதுகு எலும்பு சார்ந்த பாதிப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கழுத்து தோள்பட்டையில் வலியோ அல்லது முதுகு எலும்பு அடுக்கில் மாற்றம் ஏற்பட்டு பிள்ளைகள் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். நாளடைவிலான பழக்கம் பிள்ளைகளின் தோற்றத்தை மாற்றக்கூடும் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிள்ளைகள் முன்னை போன்று வெளிப்புற விளையாட்டுகளில் ஈடுபடாதது இதற்கு முக்கிய காரணம் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கைத்தொலைபேசியில் மூழ்கி கிடக்கும் பிள்ளைகளுக்கு யோகா, உடற்பயிற்சி உள்ளிட்டவை அளிப்பது இதற்கு தீர்வு என்றாலும் எவ்வாறு அமர்வது என கற்றுக் கொடுப்பதும் சரியான தலையணையை உபயோகிப்பது நல்லது என மருத்துவர்கள் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் அம்பாறை தம்புலுவில் நடத்தப்பட்ட தொடர் உண்ணாவிரத போராட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி கட்டத்தில் பங்கேற்றிருந்தார். இந்த போராட்டத்தை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கோட்டோ புதைகுழிகள் மற்றும் பிற அட்டூழியங்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் இலங்கையின் உள்நாட்டு வழிமுறைகளை மறைக்கும் பணிகளை நிராகரித்தும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டின் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு 159 பேருடன் பெரும்பான்மை பலம் கொண்ட அரசாங்கம் இருந்தும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர் மக்கள் தற்போது தமது குறைபாடுகளை அதிகாரமில்லாத எதிர்க்கட்சித் தலைவரிடம் முன்வைக்கின்றனர் என தெரிவித்தார். லட்சக்கணக்கான வாக்குகளுடன் அதிகாரத்தை வழங்கிய போதும் அரசாங்கம் மக்களுக்கு எதிர்பார்த்த பதிலையோ தீர்வையோ வழங்கவில்லை. கலாபவ போன்ற விவசாய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தேவையான உயர்தர விதைகள், உரங்கள், பூச்சி நாசிகள் கிடைப்பதில்லை. வாக்குறுதி அளிக்கப்பட்ட நெல்லுக்கான உத்தரவாத விலையான
ரூபாய் 150 கிடைக்கவில்லை. யானை மனித மோதல் போன்ற பிரச்சனைகள் ஒரே கையெழுத்தில் தீர்க்கப்படும் என கூறப்பட்ட போதிலும் இதுவரை எதுவும் நடக்கவில்லை. விவசாயிகளின் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் ஆளும் தரப்பினர் வாயை அடைக்க முயற்சிப்பதாகவும் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். எவ்வாறாயினும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எதிர்க்கட்சி அனைத்து வழிகளிலும் தலையிடும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தலைமன்னாரில் T-56 ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. தலைமன்னார் காட்டுக்கரை பகுதியில் காவல்துறையினர் ஒரு தொகை சீருடைகளும் T-56 ரக துப்பாக்கியும் அவற்றுக்கான 67 தோட்டாக்களும் ஏனைய துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய 25 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். எனினும் கைப்பற்றப்பட்ட தோட்டாக்கள் பயன்படுத்த முடியாதவை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் உள்ள செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு அடுத்த கட்ட அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறாத காரணத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. இதன்போது அடுத்த கட்ட அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான நிதி தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் கிடைக்கப்பெறாதமையினால் குறித்த வழக்கை எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு நீதிவான் தவணையிட்டுள்ளார். நிதி கிடைத்தவுடன் அகழ்வு பணிகளை தொடர்வது குறித்து தீர்மானிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பான் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவுக்கான தனது உத்தியோகபூர்வ விஜயங்களை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி கட்டுநாயக்கா விமான நிலையம் வந்தடைந்துள்ளார். ஜப்பானுக்கான விஜயத்திற்கு முன்னர் ஜனாதிபதி அமெரிக்காவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொது சபை அமர்வில் கலந்து கொண்டிருந்தார். வெளி விவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகேரத் மற்றும் பல சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் ஜனாதிபதியுடன் பயணித்திருந்தனர். இந்த குழுவினர் தாய்லாந்து பெங்கோக்கில் இருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானமான UL 403 மூலம் காலை 9:30 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்ததாக விமான நிலையத்திற்கான செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அடுத்த 2 வாரங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்புகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது. கரூரில் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 சிறுவர்கள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளுக்கு காவல்துறையினர் அறிவித்தலை அனுப்பியுள்ளன. இதேவேளை கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் நிர்மலா குமார் ஆகியோரை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் விஜயின் பிரச்சார வாகனத்தின் CCTV காட்சிகள் மற்றும் ட்ரோன் காட்சிகளை ஒப்படைக்குமாறு தேர்தல் பிரச்சார செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக காவல்துறையினர் அறிவித்துள்ளது. நோபல் பரிசு தராவிட்டால் அது அமெரிக்காவிற்கு அவமானம் ஆகிவிடும் என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலக நாடுகளிடையே நடைபெற்ற 7 போரை நிறுத்திவிட்டதாக கூறி வரும் அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை எப்படியும் நிறுத்திவிடுவேன் என தெரிவித்துள்ளார். உலக நாடுகளிடையே அமைதியை நிலைநாட்டியதற்கு தனக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என ட்ரம்ப் பிடிவாதமாக இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனாலும் நோபல் பரிசு உண்டா இல்லையா என்பது பற்றிய எவ்வித தகவல்களும் இதுவரையில் வெளியாகவில்லை. மேலும் நான் இஸ்ரேல் காசா போரை நிறுத்திவிட்டேன், நாங்கள் அதை சரி செய்து விட்டோம், ஹமாஸ் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்படி ஏற்படாவிட்டால் அவர்களுக்கு மிகவும் கடினமானதாகவே இருக்கும். எனவே எனக்கு நோபல் பரிசு தர வேண்டும். நோபல் பரிசு தரவில்லை என்றால் அது அமெரிக்காவுக்கு அவமானமாகிவிடும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய பிலிப்பீன்ஸின் செபு நகர கடற்கரையில் ஏற்பட்ட 6.9 ரிக்டர் அளவிலான நில அதிர்வில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 60 உயர்ந்துள்ளது. வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி 147 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நில அதிர்வை தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கட்டிடங்களுக்குள் சேதம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.